புகையிரத அதிகாரி ஒருவனால் வேண்டப்படும் போது பரிசீலனை செய்ய வழங்கப்பட வேண்டும். சொல்லி வேலை இல்லை, அப்படி மழை பெய்யுது. வேறங்க இருந்தா வெளியால தான் கேட்டுப்போம், என்ன வெளியால் போகுதுன்னு தெரியாது. எது எடுத்தாலும் 150 ரூபாண்ட கணக்கில் போகுது பாருங்க. வணக்கம், இன்றைக்கும் ஒரு அருமையான வீடியோட வந்திருக்கிறோம். யாழ்ப்பாணத்திலேருந்து கொழும்புக்கு டிட்பா புயலுக்கு பிறகு மீண்டும் புகையிரத சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இன்றுடன் 14 நாட்கள் ஆகியிருக்கு. கட்டணம் 3200 ரூபாய் அறவிடுகினம். அதுக்கேற்ற மாதிரி இங்கே வசதிகள் இருக்கா, எப்படி அந்த சூழல் இருக்குது? நீங்களும் இனி கொழும்புக்கு பயணம் போகிறதுக்கு இந்த ட்ரெயினில் போகலாம். என்னென்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி நடைமுறைகள் எல்லாத்தையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கொள்ளலாம். தொடர்ந்து நாங்கள் பயணம் செய்யலாம். நேரம் சரியாயிட்டது, வாங்க ட்ரெயின் வருது, போகலாம். யாழ்ப்பாண பிரதான உயர்ந்த நிலையத்துக்கு ட்ரெயின் வந்துடுது. வெல்கம் டு ஸ்ரீலங்கா ரயில்வே என்று சொல்லி போட்டுருக்கு. எங்களோட டீமில் 2 பேர் எஃப்இல நிற்கிறோம். நாங்கள் புக் பண்ணி எஃப் அப்போ எஃப்க்கு போய் கொண்டுருக்கோம். எஃப்இல நிற்கிறாங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸாக. சேஃப்டியாக இருக்குது பாருங்க. இவங்க சாப்பாடு பார்சலாக கட்டி வந்திருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தில் புட்டு போல் கட்டு சாதம் ஃபேமஸ் தான். அப்போ கொண்டு வந்ததை குழைச்சி எல்லாருமா பிரித்து சாப்பிட்டு கொண்டுருக்குறாங்க. இது ஒரு மகிழ்ச்சியான பொழுது தான். அந்த சீட்டுக்கு பின்னுக்கே சாப்பாடெல்லாம் வச்சு குழைக்கக்கூடிய மாதிரி வசதிகள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு கவலங்கவலமாக பிரித்து எல்லாருமா விரும்பி சாப்பிட்டு கொண்டுருக்குறாங்க. இந்த டைம் ஒரு பசி டைம் தான், நிறைய களைப்பு. அப்போ ட்ரெயினில் போகும் பொழுது இப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியை கொடுக்கும், நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்களும் இப்படி அனுபவிக்கலாம். இப்போ வவுனியா ஸ்டேஷனில் நிற்கிது, ஏறிக்கொண்டிருக்கிறோம். இது குறிப்பிட்ட நேரம் தான் நிற்கிறது. இரவு மெயில் ட்ரெயின் தான் அதிக நேரம் நிற்கிறது. இப்போ இதுலேருந்து எடுக்க போயினோம். போய் பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன மாதிரி வருது, என்ன காட்சிகள், என்ன விடயங்கள் எல்லாம் இடம்பெறுதுன்னு சொல்லி ஒவ்வொன்றை அவங்களுக்கு காண்பிக்கிறோம் பாருங்க. இந்த பாருங்க, கேண்டில் இருக்கிற சாப்பாட்டை பாருங்க. என்ன மனுஷங்கள் எல்லாம் இருக்குது, கறி பண்ணு இருக்குது, முட்டை பண்ணு இருக்குது, பிஸ்கட்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் வெளியால தான் கேட்டுப்போம், என்ன வெளியால் போகுதுன்னு தெரியாது. எது எடுத்தாலும் 150 ரூபாண்ட கணக்கில் போகுது பாருங்க. அத்தனை என்னவாத இது 70 ரூபா. அவங்க இல்லை என்ன, இது கண்ட்ரோல் ரூம்னே. இது தண்ணி எல்லாம் வருது. ஓகே, இந்த பாருங்க மெதகமண்ட இடத்துல போய் கொண்டு சரியான மழை பெய்து கொண்டிருக்குது. யாழ்ப்பாணத்தில் வெயில், இங்கே சரியான மழை பெய்து கொண்டிருக்கு. டிக்கெட்டில் என்ன எழுதியிருக்கிறாங்க? இப்பயணச்சீட்டு புகையிரத திணைக்களத்திற்கு சொந்தமானதாகும். கைமாறத்தகாது என்பதுடன் வெளியேறும்போது புகையிரத நிலையத்தில் கையளிக்கப்படல் வேண்டும். புகையிரத அதிகாரி ஒருவனால் வேண்டப்படும் போது பரிசீலனை செய்ய வழங்கப்பட வேண்டும். தொலைந்து போகும் பயணச்சீட்டுகளுக்கு மீண்டும் பயணச்சீட்டு வழங்கப்பட மாட்டாது. அடுத்ததாக இருக்கிறது, புகையிரத பயணச்சீட்டினை ரத்து செய்யும் போது நடைமுறையில் உள்ள திணைக்கள கொள்கையின்படி கட்டணம் திருப்பி அளிக்கப்படும். யாழ்ப்பாணத்தில் சரியான வெயில் இருக்குது என்ன, ஆனால் இங்கே ஏதோ இப்படி மழை பெய்யுது. இப்போ அனுராதபுரத்தில் நிற்கிறோம். யாழ்ப்பாணம் வெளியில் உங்களுக்கு காட்டினாரு அந்த கண்ணாடிகள்லாம் எடுக்கிறோம். அது எப்படி மழை பெய்யுது, அதோட கொஞ்சம் தூரம் தான், அனுராதபுரம் தான், கொஞ்சம் தூரத்துக்கு எப்படி மழை பெய்யுது பாருங்க. மழையை எப்படி அடிக்க ஊற்றுது. சொல்லி வேலை இல்லை, அப்படி மழை பெய்யுது. வேறங்க இருந்தா கல்காமோ தாண்டி போய்கொண்டிருக்குது. எல்லாரும் மழை எண்டங்கால போய்கொண்டிருக்கிறாங்க பாருங்க. ட்ரெயினுக்குள்ளே இருந்து பார்க்கும் பொழுது இவ்வளோ தூரம் மின்னல் தெரியுதுண்டா. வெளியில் எப்படி மின்னல் அடிக்கும் பாருங்க. அந்த ஃப்ளாஷ் பண்ணுறது, என் கைக்கு பிஞ்சு ஃப்ளாஷ் பண்ணுறது மின்னல். இந்த பாருங்க எப்படி மின்னல் ஃப்ளாஷ் பண்ணுதுன்னு.
கோட்டை புகையிரதனை கழிஞ்சு போய் கொண்டிருக்கு. நாங்கள் கடைசியாக போக போகிறது வந்து கல்கிஷைக்கு தான். கடைசி அந்த ரெயின் போகிற இடம் வந்து கல்கிஷை தான். நாங்கள் எப்படி கொண்டு நல்ல நைட் ஆகிட்டுது. 9 மணி கடந்து போய் கொண்டு இருக்குது ரெயின். இப்படியான ரயில் பயணங்கள்ன்றது இப்படியான பயணமாக தான் இருக்கும். அதிசொகுசு புகையிரதம் தான் இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். இப்போ கொழும்பு பகுதியில் பாருங்க அப்படி அசைவுகள் அப்படி சத்தங்கள் எல்லாம் கேட்டு கொண்டிருக்குன்னு பாருங்க. அந்த பாருங்க ரயில் பயணம் வந்தாலே இப்படித்தான். வெளிநாடுகள் மாதிரி புல்லட் ட்ரெயின் இல்லை. இங்கே வந்து தண்டவாளத்தில் பயணிக்கிற ட்ரெயின் வந்து இப்படி தான் போய் கொண்டிருக்கும். அசைவுகள் எல்லாம் வெளிநாடுகள்லேன்னு சொன்னால் புல்லட் ட்ரெயினில் ஸ்பீட்டாக போயிடலாம், எந்த அசைவுகளும் தெரியாது, நல்ல கம்ஃபர்டபுளும் ஸ்மூத்தாக இருக்கும். ஆனாலும் இப்போ சொகுசு போயிடுறது மட்டும் சொன்னாலும் எங்களுடைய இலங்கையை பொறுத்தவரையில் இப்படி தான் இருக்கும் பாருங்க. சொகுசு போயிடுறதும் ஆனால் இவ்வளவு தூரம் ஆடிக்கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து கொழும்பு. இறுதி அங்கே பாருங்கள். பம்பலப்பட்டி ரயில்வே ஸ்டேஷன். வெகிவேல ஸ்டேஷனுக்கு இனி வேறு போகிற வந்து கடைசிக்கு முதல் ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கு தான் இப்போ போய்கொண்டிருக்கிறேன். கடைசிக்கு முதல் வெகிவேல ஸ்டேஷனுக்கு வந்துட்டு கடைசிக்கு முதல் ரயில்வே ஸ்டேஷன் இதுதான். இதுக்கப்புறம் வந்து கடைசி வந்து கல்கிஷை ஸ்டேஷன். இப்போ அதில் இறங்கிட்டு நம்ம பாருங்க. அடுத்த ஸ்டேஷனில் வந்து நாங்கள் போகிற இந்த பாருங்க எல்லாம் இறங்கி நிற்கணும். இறுதியாக வந்து நாங்கள் போக போகிறோம். இந்த ட்ரெயின் நிற்கிற இடத்துலையே இறங்க போகிறோம். என்ன சொன்னால் யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிட்டு இந்த இன்டர்சிட்டி ட்ரெயின் வந்து முடிகிறது வந்து கல்கிஷையில் தான் முடியும். அந்த இடத்துல இறங்க போகிறோம். பெரிய ஒரு காகல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி இருக்குது பாருங்க, புறப்படுது. அடுத்தது நாங்கள் போக போகிற ஸ்டேஷன். எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. இல்லை பாருங்க, கல்கிசையில் லாஸ்ட் இறங்கி இந்த படியால் இறங்கி தான் அந்த வேலை வந்துட்டு தான் நாங்கள் வந்து ஒரு ஊபர் புக் பண்ணுறதோ இல்லை பிக்மி எடுக்கிறதோ ஒரு ஓட்டோக்கு போகிறோண்டா போகலாம்.
வட இலங்கையில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் மழை இல்லைன்னு சொல்லி விவசாயிகள் எல்லாம் வாங்கி கொண்டிருக்கும் பொழுது தென்னிலங்கையில் பாருங்க இப்படி கடுமையான மழை பெய்து கொண்டிருக்குது. இதோட இந்த வீடியோ நிறைவு செய்து தொடர்ந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.